ஆண்டு சரிங்களா 1885. முதல் மாநாடு எங்க நடக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா பம்பாயில நடக்குது சரிங்களா. முதல் மாநாடு எங்க நடத்தலாம்னு முடிவு பண்ணி இருந்திருப்பாங்க அப்படின்னா பூனாவில் நடத்தலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணி இருந்திருப்பாங்க. பட் என்ன இருந்திருக்கும் அப்படின்னா பிளேக் நோய் பரவலின் காரணமா நோய் தொற்று ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிருந்திருக்கும். ஒரு எபிடமிக் மாதிரி அது இருந்திருக்கும். அதனால ஷிஃப்ட் பண்ணிருப்பாங்க. பூனால இருந்து எங்க மாற்றப்பட்டிருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பம்பாய்க்கு வந்து மாற்றப்பட்டிருக்கும் சரிங்களா. அதனால முதல் மாநாடு 1885 முதல் மாநாடு வந்து நடந்திருக்கும். இதுக்கு தலைமை தாங்கினது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா WC பானர்ஜி, அதாவது உமேஷ் சந்திர பானர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுதான் முதல் தலைவர் சரிங்களா. காங்கிரஸ் முதல் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா WC பானர்ஜி அப்படின்றவர் தான். இதுல எத்தனை உறுப்பினர்கள் கலந்து கொண்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா 72 உறுப்பினர்கள் கலந்துகிட்டு இருந்திருப்பாங்க சரிங்களா. 72 மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி இருந்திருப்பாங்க. அதுல அந்த 72ல 22 நபர்கள் எங்க இருந்து வந்தவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மெட்ராஸ் மாகாணத்துல இருந்து போனவங்க. மெட்ராஸ் பிரசிடென்சில இருந்து 22 நபர்கள் போனவங்க சரிங்களா. அப்ப ஆரம்ப காலகட்டத்துல காங்கிரஸ்ன்ற ஒரு தேசிய இயக்கம் உருவாகிறதுக்கு ரொம்ப பக்கபலமா இருந்தது யாரு பாத்தீங்க அப்படின்னா நம்ம மெட்ராஸ் மாகாணத்துல இருந்த தலைவர்கள் தான் சரிங்களா. நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அதான் இந்த 72ல 22 பேரு மெட்ராஸ் மாகாணத்தை சேர்ந்தவர்கள் சரிங்களா. ஓகே, வேற என்ன இந்த மாநாட்டுல முக்கியமா என்ன விஷயம் நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சுப்பிரமணியம் சரிங்களா. தமிழகத்தை சேர்ந்த சுப்பிரமணியம் அப்படின்ற தலைவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா முதல் மாநாட்டுல காங்கிரஸ் இயக்கத்திற்கான கொள்கை தீர்மானத்தை வந்து நிறைவேற்றிருப்பார் சரிங்களா. அந்த பெருமையும் ஒரு தமிழர் தான் சார். முதல் மாநாட்டுல காங்கிரசின் கொள்கை தீர்மானத்தை நிறைவேற்றியவர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்தை சேர்ந்த சுப்பிரமணியம் அப்படின்றவர் தான் சரிங்களா.